வணக்கம் மகளா. இப்போது ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா கட்சியில் போயிருக்காங்க. இதை பற்றி நிறைய பதிவு போட்டிருக்கிறோம். மக்களுக்கு பின்னையும் விழிப்புணர்ச்சி வரணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எந்தெந்த தொகுதியில் ஏடிஎம்கே அதாவது இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களுக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் தாவேகா கட்சியில் இணைந்து வரும் இடைத்தேர்தலில் அவங்க விசில் சின்னத்தில் நிற்கிறத பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அல்லது அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க விசில் சின்னத்தில் நிற்காத அதுக்கு பதிலாக விசில் சின்னத்திலேயே தாவேகா கட்சிக்காரர் நிற்க வைக்கிறதோ இப்படி பல வேலைகள் நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான் நிற்பாங்கன்ற சோர்ஸ் சொல்லுது. தயவு செய்து கையெழுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் தொகுதியில் அப்படி ஏடிஎம்கேவில் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி வந்து இடைத்தேர்தலில் நின்று அவங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா நன்மை கூட நடக்காது. ஒரே ஒரு பைசா நன்மை கூட நடக்காது. ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து எம்எல்ஏ ஃபண்டில் செய்ய வேண்டிய நன்மைகளை கூட செய்யாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய பதவி வெறிக்காகவும் இது போல உள்ள அதிகார போதையினாலும் அவர்கள் செய்த தவறை உணர வேண்டும். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மக்களே, எந்தெந்த தொகுதியெல்லாம் இப்போ இடைத்தேர்தல் உள்ளோ தயவு செய்து தாவேகா கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாமே துரோகிகளாக இருக்கிறாங்க. மற்ற கட்சியிலேருந்து போனவங்க தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தூய்மை சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தூய்மை சக்தி இல்லை, மாற்று சக்தி இல்லை, ஏமாற்று சக்தி, துரோக சக்தி, துர்நாற்ற சக்தி. தயவுசெய்து தாவேகா சார்பாக ஏடிஎம்கேலேருந்து போனவங்கெல்லாம் வந்து நின்னால் ஓட்டே போட்டுறாதீங்க. உங்களை கையெடுத்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். அப்படி ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அறிவாளி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.